ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த சரத்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கும் வளங்கள் பற்றி கூறுகிறது அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி 269. செகண்ட் கொஸ்டின், பின்வரும் குழுக்களை தொடர்புடையதோடு பொறுத்துக அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓரா குழு அப்படின்னா இது அரசியல் கிரிமினலுக்காக போடப்பட்டது. இது ராஜா செல்லையா குழு அப்படின்னா இது வந்து வரி சீர்திருத்தத்துக்காக போடப்பட்டது. இது நரசிம்மன் குழு அப்படின்னா வங்கி சீர்திருத்தம். ரகுராம் ராஜன் குழு அப்படின்னா நிதி நிறுவனங்களுக்கான சீர்திருத்தம். ஆப்ஷன் டி. ஸோ இது ரொம்பவே ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இப்போலாம் வர எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழுக்கள் தான் தொடர்புடையதோடு பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணாவது கொஸ்டின், நிதி ஆயோக் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக் பற்றிய கூற்றுகளில் தவறானது, நிதி ஆயோக் முதல் கூட்டம் வந்து February 8, 2015 நடைபெற்றதற்கும் இது சரியான ஒரு கூற்று. அரசியலமைப்பின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அரசியலமைப்பு படி வந்து இது கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, திட்டம் தொடர்புடைய அனைத்துமே இந்த குழுவிடம் இருக்கும். திட்டம் தீட்டுதல், நோக்கங்களை செயல்படுதலை இதன் பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு திட்டத்தை தீட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா திட்டக்குழுவோட பணிகளாக தான் இருந்துச்சு. ஆனால் நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஒரு ஆலோசனை அமைப்பாக மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் திட்டம் அந்த நோக்கங்களை செயல்படுறது இதோட பணியாக வந்து இருக்காது. ஸோ இது 2 ஸ்டெப்னு தப்பு. அடுத்து, நிதி ஆயோக் மத்திய மாநில உள்ளாட்சி அமைப்புகள் ஏன்னா வளர்ச்சி நிலையில் கவனம் செலுத்துகிறது அப்படின்னா இது வந்து சரியான ஒரு கூற்று தான். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பரவலாக்க முறையில் செயல்படக்கூடியது. ஸோ கீழிருந்து மேலே வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து நிதி ஆயோக் வந்து செயல்பட்டுச்சு. அடுத்து 5வது பாயிண்ட்டு, ஆலோசனை அமைப்பாக செயல்படுகிறது அப்படின்னா இது ஒரு சரியான ஒரு விஷயம் தான். அது நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆலோசனை அமைப்பாக தான் வந்து செயல்படுத்துகிறது. எப்படின்னா எந்த மாநிலத்துக்கு வளர்ச்சி நிலையில் என்ன தேவை அப்படிங்கிறத வந்து திட்டம் தீட்டுறது தான் அவங்களோட முக்கிய பணி. மெயினாக ஆலோசனை மட்டும் தான் அவங்க கொடுப்பாங்க. அதை செயல்படுதல் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து வராது. ஸோ இந்த நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் தவறானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மற்றும் 3 வந்து தவறானது. 4வது கொஸ்டின், சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மாநிலத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை அதாவது 15க்கும் குறைவாக இருத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு தவறான ஒரு கூற்று. ஏன்னா ஒரு மாநிலத்தோட அமைச்சர்கள் எண்ணிக்கை அப்படிங்கும்போது இந்த இடத்துல 12க்கும் குறைவாக ஒரு நம்பரில் குறிப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து 12க்கும் குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதான் அது. இதே ஒரு மாநிலத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை முதலமைச்சர் உட்பட 15%க்கும் மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னா இது சரியான ஒரு கூற்று தான். பர்சன்டேஜ் தான் 15%, ஆனால் எண்ணிக்கை என்பது வெறும் 12 தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து, மாநில முதலமைச்சர்களின் நியமனம் பற்றிய விதி அப்படின்னா 164(1) ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 164(1) மட்டும்தான் மாநில முதலமைச்சரோட நியமனம் பற்றிய விதி. 164(1) அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்க்குரியது. ஒரு மாநிலத்தின் அமைச்சர்களின் எண்ணிக்கை அதாவது முதலமைச்சர் உட்பட 15%க்கும் மிகாமல் இருக்க வேண்டும். அதுக்குரிய விதி தான் வந்து 164(1) அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போ இதுக்கான ஒரு ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு, 3வது ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு. அப்போ சரியான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும் தான் வந்து சரி. 5வது கொஸ்டின், மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கக்கூடிய மொத்த நிதி அமைப்பினை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதாவது கேகு கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆப்ஷன் சி. 6வது கொஸ்டின், சட்டமன்றத்தில் மசோதாக்களின் நிலை குறித்து சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சட்டமன்றத்தில் வந்து ஒரு மசோதாக்களோட நிலை வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு, சட்டமன்றத்தில் எந்த ஒரு அவை நிலுவையில் இருக்கும் மசோதா அந்த அவை ஒத்திவைக்கப்பட்டால் காலாவதி ஆகாது அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு சரியான ஒரு கூற்று தான் அது. அந்த அவையை ஒத்தி வச்சோம் அப்படின்னா வந்து காலாவதியில் ஆகாது.
அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா மேலவையில் நிலுவையுள்ள போது பேரவை கலைக்கப்பட்டால் மசோதா காலாவதி ஆகும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு சரியான ஒரு கூற்று தான். ஏன்னா ஒரு பேரவையால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாங்கிறது மேலவைக்கு போகும்போது மேலவை வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்னா பேரவையால் நிறைவேற்றப்பட்ட அந்த மசோதா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மசோதா காலாவதி ஆகிரும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, சட்ட மேலவையினால் நிராகரிக்கப்பட்ட மசோதா மீண்டும் பேரவையினால் நிறைவேற்றப்படும் பொழுது மேலவை நிராகரித்தால் மசோதா நிறைவேறியதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்லிமெண்ட்டில் செயல்படுற மாதிரி தான். ஸோ இங்கேருந்து செயல்படுத்தப்பட்டு மசோதா அங்கே போயிடுச்சு, மேலவைக்கு போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மேலவை நிராகரித்தாங்க அப்படின்னா அது பேரவையினால் வந்து அது மசோதா வந்து பார்த்திங்க அப்படின்னா செயல்பட்டதாகவே கருதப்படும். அதாவது மசோதா நிறைவேறியதாகவே கருதப்படும் எடுத்துக்குவாங்க. அடுத்து 4வது பாயிண்ட்டு, நீரவைகளுக்கு இடையே முரண்பாடு ஏற்படும் போது கூட்டம் மூலம் தீர்வு காண முடியாது அப்படிங்கிறது இது ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏன்னா மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில மாநிலங்களில் மேலவை அப்படின்னு ஒரு விஷயமே வந்து இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்டேட்டில் மட்டும்தான் வந்து மேலவை வந்து செயல்படுது. மீதி எந்த ஸ்டேட்டில் மேலவை இருக்காது. அதுக்காக தான் வந்து இது இப்படி அமைச்சிருக்காங்க. அப்போ எந்த ஒரு மசோதாவுமே வந்து பின்ன வந்து தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த அரசியலமைப்பில் இந்த மாதிரி ஒரு வசதிகள் வந்து வச்சுருந்துருக்காங்க மாநிலங்களுக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. 7வது கொஸ்டின், 101வது சட்ட திருத்தம் மூலமாக புதிதாக அரசியலமைப்பினால் சேர்க்கப்பட்ட விதிகளில் பொருந்தாது எதுவும் கேட்டிருக்காங்க. அதாவது 101வது சட்ட திருத்தம் மூலமாக புதிதாக அரசியலமைப்பினால் சேர்க்கப்பட்ட விதிகளில் பொருந்தாது அப்படின்னா ஆப்ஷன் டி 268 ஏ. இது மூணுமே 101வது சட்ட திருத்தம் மூலமாக சேர்க்கப்பட்ட ஒரு விதிகள். ரொம்ப முக்கியமானது. அடுத்து 8வது கொஸ்டின், உச்சநீதிமன்றமானது முகவரை திருத்தம் செய்கையில் அரசியலமைப்பின் அடிப்படை கூறுகளுக்கு பாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று எந்த வழக்கில் முதன்மையாக தீர்ப்பு வழங்கியது அப்படின்னா ஸோ ரொம்பவே ஒரு முக்கியமான வழக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கேசவானந்த பாரதி வழக்கு, ஆப்ஷன் பி. இது கிட்டத்தட்ட 1973 வந்து நடந்திருக்கும் இந்த கேஸு. இந்த கேஸ் வந்து படித்து வச்சுருங்க. கிட்டத்தட்ட இந்த 4 கேஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழக்குகளாக இருக்கும். 9வது கொஸ்டின், அரசின் நிதியுதவியுடன் தேர்தல் நடைபெற பரிந்துரைத்த குழு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு அரசோட நிதியோட அடிப்படையில் தேர்தல் நடைபெறணும் அப்படின்னா ஸோ அதுக்கான குழு அப்படின்னா இந்திரஜித்த குழு. இது எப்போ போட்டிருந்துருப்பாங்க அப்படின்னா 1998 வந்து போட்டிருந்துருப்பாங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி தான் அது. இதே தினேஷ் கோஸ்வாமி குழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 1990 போட்டிருந்துருப்பாங்க. இந்த குழு வந்து 1990. இதே டாங்கா பார்த்தீங்க அப்படின்னா 2010 போட்டிருப்பாங்க. இந்திரஜித்தை வந்து 1998 போட்டிருந்துருப்பாங்க. அடுத்து 10வது கொஸ்டின், இந்திய தர நிறுவன சட்டம் அப்படின்னா இது எந்த வருஷம் இயற்றப்பட்டது அப்படின்னா 1952. உணவு பாதுகாப்பு தர சட்டம் அப்படின்னா 2006 இயற்றிருந்திருப்பாங்க. இந்திய தர நிர்ணய பணியக சட்டம் அப்படின்னா 1986. இது புக்கில் இருக்கக்கூடியது. 3வது இந்திய ஒப்பந்த சட்டம் அப்படின்னா 1872 இயற்றிருந்திருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.